முதல் மரியாதை. சிவாஜிக்கு வந்து ஒரு பிரியமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அப்போது தான் நம்ம ஹீரோயினி வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவருக்கு வந்து லைஃப்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பொண்ணு ஒரு படகோட்டி. அவளுடைய வெகுளித்தனமான பேச்சில் வந்து சிவாஜி வந்து மெய்மறந்து அவன் மேலே அதிக பிரியம் பாசமும் வச்சுருப்பார். அதை பார்த்ததும் அவன் மனைவிக்கு வந்து இவளுடைய உறவில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அடித்து விரட்டிடுவாங்க. அடுத்து சிவாஜிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சிவாஜிக்கு பிறந்த குழந்தை அவருக்கு பிறந்தது இல்லை, இந்த குழந்தைக்கு தகப்பன் வேறு யாரோ அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறா. சிவாஜியோடைய முதலாளி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி என் பொண்ணு இப்படி தப்பு பண்ணிடுச்சு, குடும்ப கௌரவத்துக்காக நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாரு. அதுக்காக சிவாஜி வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த உண்மையை வந்து அந்த படகோட்டி பெண் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் வந்து படகு ஓட்டிகிட்டு வரும்போது ஒருவர் வர்றாரு ஆற்றை கடக்கிறதுக்கு. அப்போது அவர் வந்து பேசிட்டு வர்றார், நான் இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்தேன் அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னாருடைய மனைவி தான் அவர் மக வந்து எனக்கு பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த உண்மை வந்து ஊருக்கு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய என்ன சொல்கிற அந்த சிவாஜியோட மானம் வந்து அசிங்கப்பட்டுறக்கூடாது, அவர் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவனை அங்கேயே மண்டையை உடச்சி ஆற்றுலையே அவனை கொண்டு ஆற்றுல வீசிடுவா. இந்த உண்மை போலீஸில் தெரிஞ்சு அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது சிவாஜியை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு போகிறா. அதனால் ஹீரோயினி வர்றதுக்காக அந்த படகோட்டி மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தாலும் அவள் வர்றது வரைக்கும் அவருடைய உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அவளுக்காக காத்திருப்பார். இதுதான் இந்த கதை.